சென்னை அம்பத்தூரில் ஐடி பார்க் அமைப்பதாக கூறி வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் 117 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்ஆர் குழுமத்தினுடைய இயக்குநர்களின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், உங்கள் விவரம். அம்பத்தூரில் ஐடி பார்க் கட்டுவதாக கூறி வெளிநாட்டு முதலீடுகளை பெற்று 117 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆர்ஆர் குழுமத்தைச் சேர்ந்த இயக்குனர் ரவிராமன் மற்றும் அவரது மனைவி சோபனா ஆகிய 2 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அது மட்டுமல்லாமல் கோல்டன் இந்தியா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தைச் சேர்ந்த கோதண்டராமன் கணேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிறகு இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்து பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி அது மட்டுமல்லாமல் சோதனையும் மேற்கொண்டது. இதையடுத்து தற்போது இந்த விசாரணையில் அமலாக்கத்துறை 16.19 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை முடக்கம் செய்திருக்கிறது. குறிப்பாக 16.19 கோடி ரூபாய் அசையா சொத்துவை ரிசர்வ் வங்கி அனுமதி இல்லாமல் வெளிநாட்டில் முதலீடு செய்து வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டத்தின் கீழ் மோசடி செய்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கம் செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சோதனையின் போது 74 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் 850 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் கடந்த முறை தெரிவிக்கப்பட்டிருந்தது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.